ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சுரங்கள். இந்த வீடியோவில் நம்ம சென்னாவை வச்சு 3 டிஃப்ரெண்ட் ரெசிபி செய்ய போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அளவு சென்னாவை எடுத்து தண்ணியில் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இதுக்கு நம்ம கருப்பு சுண்டல் இல்லை வெள்ளை சுண்டல் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வெள்ளை சுண்டல் யூஸ் பண்ண போகிறேன். சுண்டல் ஊறினதுக்கப்புறமா குக்கரில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து சென்னாவை வேக வைக்கணும். முதல் 5 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் கடைசி விசில் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கணும். மறந்துடாமல் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சென்னா வேகிறதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு ரெசிபிக்கு நான் மாங்காய் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஃப்ரெஷ் மாங்காவை பறித்து அதை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அடுத்து தேவையான காயெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு என்ன காய் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண போகிறது கேரட், கேப்சிகம், க்ரீன் பீஸ், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. சரி வாங்க இப்போது சுண்டல் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, சுண்டல் இப்போ வெந்துடுச்சு. இப்போது சுண்டல் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்ட போகிறோம். இந்த தண்ணியை வச்சு நம்ம சூப் செய்ய போகிறோம். அதனால் தண்ணியை கீழே விட்டுறாதீங்க. இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சூப் செய்யறதுக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்த பூண்டு சேர்த்துடலாம். அடுத்து பச்சை பட்டாணி, கேரட், அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் இப்போயே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து சூப் கொஞ்சம் திக்னஸ் கொண்டு வரதுக்காக 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும்போது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னா கட்டியாயிடும். அதனால் முதல்லையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா நல்லா கொதிச்சு வரும்போது தண்ணி பாதி இன்னும் எவாப்ரேட் ஆகிருக்கும். அதனால் இன்னும் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நம்ம காயெல்லாம் வேக வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கழித்து காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். காய் வெந்துருச்சுன்னா சூப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவி சர்வ் பண்ணலாம். ஓகே, இது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சென்னாஸ் எல்லாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா இதோட கோட் ஆகணும். அதுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து மறுபடியும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃப்ரையிங் பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு. இப்போ சென்னாஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சென்னாஸை போட்ட உடனே மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நிறையா பொங்கி வரும். ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் கழித்து நுரை கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எல்லாத்தையுமே பொரிக்கணும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இது இப்போ நம்ம வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட் மேலே நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். மீதி எல்லா சென்னாஸையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சு எண்ணெயெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண கொஞ்சம் சென்னாஸ் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்க்குறேன். இது மேலே இப்போ கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் தூவிக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவு பெப்பர் பவுடருக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிச்ச காயெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் சேர்க்குறேன். அடுத்து பச்சை மிளகாய். இப்போது இதை நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க கேரட் 1/2 கப் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். அப்போ தான் கேப்சிகம், கேரட் இதெல்லாம் கொஞ்சம் வேகும். ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம ஒரு பிளேட் வச்சு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து நம்ம முதல்ல துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாங்காவை சேர்க்குறேன். மாங்காய்க்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் கூட சேர்க்கலாம். இல்லைன்னா டொமேட்டோ சாஸ், இல்லைன்னா இன்னொரு தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சுண்டினதுக்கப்புறமா டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சோயா சாஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே போதும். அது சாஸ் வந்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சன்னாஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சென்னா சில்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 3 ரெசிபீஸும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இந்த சென்னா சில்லியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் சுரங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.